ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று ஒரு கேள்வியுடன் தான் இன்றைக்கு ஒரு கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். என்ன கேள்வி சுவாமி? உங்களுக்கெல்லாம் முன் ஜென்மத்தில் நம்பிக்கை இருக்கா? இல்லை சொர்க்கம் நரகம் இப்படிலாம் நம்பிக்கை இருக்கா? இது உண்மையா இல்லையா என்ற ஒரு கேள்விக்கு விடை காணக்கூடிய ஒரு கோவில். இது ஒரு நவபாசான லிங்கம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோவில். இந்த கோவிலை முதல்ல இப்போ பார்த்து தரிசனம் செய்வோம். தரிசனத்திற்கு பின்பு இந்த கோவிலினுடைய புனர்ஜென்மம் என்று சொல்லக்கூடிய முன்னாடி ஜென்மம் என்ன ஏது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். மறையுடைய தோளுடைய வார்சடை மேல் வளரும் பிறையுடைய பிஞகனே மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்றுன்னை பேசினல்லால் குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நிறைவுடையார் இடர்களையாய். திம்மிரெட்டி பொம்மிரெட்டி என்ற அரசர்கள் ஆட்சி செய்த காலத்தில் அவர்களுடைய வழித்தோன்றலராக சதாசிவராயர் என்கிற மன்னர் இந்த திமிரியை அரசாட்சி செய்து வந்தார். அவர் காலத்தில் மக்களுக்கு வறுமையும் பிணியும் நேரா வண்ணம் தன் அரசவை சிரோன்மணி ராஜ வைத்திய அருள் திரு கன்னிகா பரமேஸ்வரர் என்கிற ராஜ வைத்திய குலகுருவாகிய அவர்களிடம் மக்களுக்கு நோய் பிணி வறுமையிலிருந்து நீக்க ஒரு உபாயம் அருளுமாறு வேண்டினார். அவரும் தன் ஞான திருஷ்டியால் பஞ்ச பாஷாணங்களில் தீ நெருப்பை பிரதானமாக கொண்டு வீரம் பூரம் போன்ற அருமருந்து நவ பாஷாணங்களை கொண்டு திமிரியில் பஞ்ச பாஷாணம் லிங்கம் ஒன்றை உருவாக்கினார். திருந்திய தேவனின்னை மனத்தகத்தோர் பாடலாடல் பேணி ராப்பகலும் மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணி ராப்பகலும் நினைத்தெழுவார் இடக்கடையாய் நெடுங்களம் மேயவனே நினைத்தெழுவார் இடக்கடையாய் நெடுங்களம் மேயவனே. ஸ்ரீ சோமநாத பாசன பரமேஸ்வரர் அப்படிங்கிறது தான் சுவாமியோட பேர். இந்த சுவாமியோட மகிமையை முதல்ல சொல்லிடுறேன். இந்த லிங்கம் வெளியில் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு புகை மாதிரி ஒரு வைப்ரேஷன் வந்துட்டுருக்கு. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீருக்குள் இந்த நவபாசான லிங்கத்தை இதை வச்சிட்றாங்க. இங்கே பார்க்கும்போது மேலே ஒரு கண்ணாடி போட்டு அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே தான் இந்த லிங்கம் இருக்குது. நீருக்கும் நிலத்துக்கும் நெருப்புக்கும் காற்றுக்கும் ஆகாயத்துக்கும் கட்டுப்பட்டவன் நீருக்குள் இருப்பதை கண்ணால் பார்க்க முடியும். பஞ்சபூத சக்தியில் ஒரு சக்தியாக இருக்கிறவர் நீருக்குள் இருக்கக்கூடிய சிவலிங்கம்.
இந்த சிவலிங்கம் நீருக்குள்ள இருக்காரு, சந்தோஷம். இந்த நீர் தீர்த்தமாக மாறும். ஒரு தண்ணி, ஜலம் அதுக்கு பேரு. அதை இறைவனுக்கு தெளித்து குடித்தால் தீர்த்தம். இடறினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் புனகழல் தொழுதெழுவே. இடறினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் புனகழல் தொழுதெழுவே. இடறினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் புனகழல் தொழுதெழுவே. கடல் தனிலமுதோடு கலந்த நஞ்சை, கடல் தனிலமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. கடல் தனிலமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமாறிவதொன்று எமக்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. சில பேரை பார்ப்போம், நமக்கு யாருன்னே தெரியாது, ரொம்ப பழகின மாதிரி நெருங்கிடுவோம். ஒரு 5-6 நாள் தான் பழகிருப்போம், அதுக்குள்ள நெருங்கிடுவோம். முன்ஜென்ம தொடர்பு. இந்த ஜோதிட துறையில கடலுங்க. இந்த கடல் அளவு கல்வியை கற்கணும்னா யாருனாலையும் படிக்க முடியாது. முழு ஜோதிடத்தை யாருனாலையும் படிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கடல் அளவு ஜோதிடத்தை கடுகளவு படிச்சிருக்கோம். அந்த படிக்கும் பொழுது முன் ஜென்மத்தில் நிறைய படிச்சிருப்போம். அதோட வாசனையை வச்சு தான் ஒருத்தன் ஜோதிடராக இருக்க முடியும். இந்த ஜென்மத்தில் படித்தது கடுகளவாக தான் இருக்கும், போன ஜென்மத்தில் மலையளவு படிச்சிருப்பார். அப்படி ஜென்ம வாசனை இருப்பவர்கள் சில பேருக்கு அந்த மாதிரி அமைப்புகள் வரும். முன்ஜென்ம வாசனை அது புரியாம சில பேர் இருப்பாங்க. பகவான் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. சாதாரண வேங்கடநாதனா இருந்துட்டு ஒரு குடும்பத்தில் கல்யாணமாகி குழந்தையெல்லாம் இருந்துட்டு இருந்தார். ஆனால் மகா சரஸ்வதியினுடைய அருளாட்சி அவருக்கு கிடைத்தவுடன், வேங்கடநாதா நீ வேங்கடநாதன் இல்லை, திரேதா யுகத்தில் நீ வியாசராஜ தீர்த்தர், எப்பேற்பட்ட தீர்த்தர், அவருடைய முன்ஜென்மம் அவருக்கு தெரிந்தவுடன் மகான் ஸ்ரீ ராகவேந்திரராக பட்டம் பெறுகிறார். அப்படி புனர்ஜென்ம வாசனைகள் யாருக்கும் தெரியாமல் சிரமப்படுறவங்க இந்த ஆலயத்தில் சென்று இந்த சிவபெருமானை வணங்கி அருள் கடாட்சத்திற்கு பாத்திரமாகலாம். மாதந்தோறும் பௌர்ணமி மதி நிறைந்த நன்னாள் பௌர்ணமி நாளில் சுவாமிக்கு அகத்தியர் குணபாட நூலின்படி சுத்தமான தேன், பஞ்சாமிரதம், கல்கண்டு, வில்வம், சுத்தமான இளநீர் இவற்றை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெறுகின்றது. அந்த அபிஷேக தீர்த்தத்தில் பால் முதலாவதாக இடைபெறுகின்றது. ஒரு வலம்புரி அளவு சங்கு பால் அபிஷேகம் செய்தால் வினாடி அந்த பால் சந்திரனுடைய பரிபூரண அம்சத்தை தன்வயப்படுத்திக் கொண்டு, ஆங்கிலத்தில் மேக்னெட்டிக் பவர் என்று சொல்வார்கள்,
தன்வயப்படுத்தி கொண்டு அந்த பாலை திருவுள்ளத்தின்படி பக்தியாக இதை அறிந்தினால் நரம்பு நோய் என்கிற சொல்லக்கூடிய ஃபிட்ஸ் என்பது ஒருவருக்கு அறவே நீங்கி விடுவதாக கண்கூடான உண்மை. நமக்கு முன்னாடி பெரியவங்கலாம் எப்படி இறைவனை வணங்கியிருக்காங்கன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கிறான். ஒரு மனுஷனுக்கு நோய் இருக்கக்கூடாதுங்க. ஆனால் நோய் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. 9 கிரகங்களும் ஒரு நோயை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் எனக்கெல்லாம் நோய் கிடையாது அப்படின்னு யாராவது சொன்னால் பொய். நோய் கண்டிப்பாக வரும். இந்த நோய் நிவாரணியாக இருக்கக்கூடிய இந்த சிவாலய தீர்த்தத்தை குடித்து இறைவன் அருளுக்கு பாத்திரமாகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக வாழக்கூடிய பாக்கியத்திற்கு ரொம்ப பயங்கரமான நோய். நோயினா வேறங்க, வியாதினா வேற. நோய் என்பது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், போயிடும். வியாதிங்கிறது நீங்கள் விரட்டினாலும் போகாது. அதுதான் வியாதி. பரம்பரை வியாதின்னு சொல்லுவோம், பரம்பரை நோயின்னு யாரும் சொல்ல மாட்டோம். வாழ்ந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இளம் வயதினர், ஒரு சின்ன வயசு, அவர் ஒரு சின்ன பிரச்சனைக்காக இப்படி போராடிட்டு இருக்கிறாரு. அது சரியான அவர் நல்லா இருப்பார் ஒரு 40 வருஷத்துக்குன்னா, நீங்கள் யாருக்கும் இந்த கோவிலை பற்றி சொல்லுங்கள். அந்த ஆலயத்திற்கு சென்று வந்த புண்ணியமும் அந்த ஆலய தரிசனமும் அந்த ஆலய தீர்த்தமும் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் புண்ணியத்தை சேர்க்கும் என்று கூறி மீண்டும் நாளை காலை அற்புதம் தரும் ஆலயம் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவா. இந்த மாதவம்ங்கிற ஆல்பம் எங்கிட்ட வந்து உருவாக்க வச்சு அந்த கடவுளே வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ண வச்சார். ஸோ நான் வந்து இந்த ஆல்பத்தை வந்து எங்கே லான்ச் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரே ஒரு ஃபீலிங்கில் இருந்துகிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே என்னோடய ஆல்பம்ஸ் இது வரலாம் பண்ணியிருக்கிறேன். இந்த 10 ஆல்பங்கள் இது வரலாம் பண்ணியிருக்கேன். இது 11வது ஆல்பம். எல்லாமே வந்து சென்னையில் தான் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். பெரிய பெரிய மகான்கள் லைக் வாலி சார், எம்எஸ் விஸ்வநாதன் சார், சங்கர கணேஷ், அப்புறம் நிறைய சினிமா நடிகர்கள் நடிகைகள் எல்லோரும் வந்து கலந்துட்டு நிறைய பேர் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு யோசனையாக இருந்தது. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 1-2 பேர் வந்து, சார் வேறு ஒரு இடத்துல எங்கேயாவது இது கண்ணர் பாடங்கிறதுனால குருவாயூரப்பன் சந்நிதியில் எங்கேயாவது குருவாயூரில் லான்ச் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஆனால் நான் வந்து அவ்வளோவா வந்து அதை மனசில் நினச்சிக்கல. அப்புறம் வீட்டில் போய் நான் என்னோடய டாக்டர்கிட்டையும் ஒய்ஃப்கிட்டையும் கேட்டேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சொன்னாங்க, நமக்கு வந்து குருவாயூரில் வந்து நிறைய தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. சென்னையில் இருந்துன்னா நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்க, அட்லீஸ்ட் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பார்த்துப்பாங்க. அங்கே போய் நீங்கள் எப்படி தனியாக பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னார். சரி, ஒரு வேளை குருவாயூரப்பன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்காருன்னு தெரியாது. பாவம், ஊருக்கு போகும்போது நம்ம வந்து பகவான்கிட்ட போய் அங்கே போய் நம்ம ஃப்ரெண்டு பாலுகிட்ட கேட்போம், விசாரித்து பார்த்து என்ன பண்ணுறது என்ன இதுன்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லி அதை விட்டுவிட்டோம். ஸோ ஆனந்த் வந்து, மாமா நீங்கள் 3 பாட்டு தான் எழுதியிருக்கீங்க, இன்னும் வந்து நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 பாட்டாவது வேணும் அப்படின்னு சொல்லும்போது, எஸ் இன்னும் எழுதலாம், எனக்கு வந்து கடவுள் வந்து உள்ளே வந்து எழுத சொல்லுவார் நிச்சயமாக. அவரோட ஆக்னி எப்படி இருக்குதுன்னு தெரியாது, நான் எப்படியாவது ஒரு 8 பாடல்களாவது எழுதணும்னு பார்க்குறேன் அப்படின்னாரு. நல்லா பண்ணுங்க மாமா அப்படின்னு சொன்னார். அப்புறம் என் பொண்ணுகிட்ட வந்து நான் வந்து உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். அவள் வந்து ரொம்ப நல்லா பாடுவாள். என்னோடய போன ஆல்பத்துலேயும் அதுக்கு முன்னாடி இருந்த ஆல்பத்துலேயும், முருகன் ஆல்பம் அப்புறம் சிவன் ஆல்பத்துலேயும் வந்து
நான் அவளுக்கு பாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்தேன். ரொம்ப அழகாக பாடியிருந்தேன். இந்த தடவை வந்து நான் எழுதுகிற ஒரு பாடலும் இசையமைக்கிறதுல வந்து நீ வந்து பாடணுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து எஸ் டேட், நான் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து தமிழ் எழுத தெரியாது. அவங்க இங்கிலீஷில் ஜாஸ்தி பாம்பேயில் இருந்து படித்ததுனால இங்கிலீஷில் எழுதுவாங்க, இல்லாட்டி ஹிந்தியில் எழுதுவாங்க. ஹிந்தியில் எழுதி இந்த ஆரோகண அவரோகணங்கள், அப்புறம் வந்து இந்த தீர்க்கம் ஹ்ரஸ்வம் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து மராட்டியில் இல்லைன்னா ஹிந்தியில் எழுதிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையுமே வந்து இங்கிலீஷில் எழுதி நல்ல காப்பி ராகத்தில் வந்து ரொம்ப அழகாக ஒரு கம்போசிஷன். இந்த கம்போசிஷனை வந்து ஆனந்த், என்னோடய ஃப்ரெண்ட் ஆனந்த் பீட்டர்னா வந்து கேட்டு ரொம்ப அழகாக காப்பி ராகத்தை இந்த அழகாக பாட முடியும், இந்த அழகாக பண்ண முடியும்னு நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அந்த பாடல் வந்து கனவில் வருவாயோ கண்ணா, எப்போவுமே கண்ணா நீ முன்னாடி வந்துட்டு போயிட்டே இருக்க, ஆனால் என் கனவிலையும் நீ வரணும், என் நினைவிலையும் நீ வரணும், என் கனவிலையும் நீ வரணும், எப்போவுமே உன் தியானத்தில் நான் இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இந்த பாடலை எழுதினேன். கனவில் வருவாயோ கண்ணா, கார்முகில் வர்ணா, என்னை கடைக்கண் பார் கண்ணா, கனவில் வருவாயோ கண்ணா, கார்முகில் வர்ணா, என்னை கடைக்கண் பார் கண்ணா, கனவில் வருவாயோ கண்ணா அப்படிங்கிற பாடல். இது வந்து என்னோட டாக்டர் வந்து தீபா பிரதீப் அவர்கள் பாடியிருக்காங்க. இதுவும் அந்த பாடல் உங்களுக்கு.
அழகிய உன்